மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 7 சொல்லுகிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் குணமாக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால், கர்த்தராகிய தேவனாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு போய் சொல்லி இருக்கிறீங்க? ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிற அந்த சுவிசேஷம் சொல்லப்படணும்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லப்பட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க கிராமங்களில், உங்க வீடுகளிலே முதல்ல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே தன்னுடைய புருஷனுக்கு சாட்சியாயிருக்க வேண்டும். ஒரு மனுஷன் மனம் திரும்பின உடனே கணவனுக்கு சாட்சியாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த வீட்டாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வீட்டார் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போது மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாத்து அதே இடத்திலே தலை நிமிர வைப்பார். அதே ஸ்தானத்தில் நம்மை உயரமான இடத்தில் வைப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், முதலாவது ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, தம்முடைய வல்லமையை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினார். அதே போலதான் இன்றைக்கு அப்போஸ்தலர்களை பயன்படுத்துகிறார், சபை ஊழியர்களை பயன்படுத்துகிறார், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா.